ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இத்தனை நாளாக நீங்கள் சொல்கிற விஷயத்த தான் நான் ஏற்றுக்கிட்டு இருந்தேனே தவிர, எனக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம எல்லாம் பேசி இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம ஒன்றும் சொல்லக்கூடிய இதில் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் சொல்கிறீங்க பார்த்துக்கலான்னு, அந்த பணத்தை இது பண்ணுறது எனக்கு தானே தெரியுது. அதோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியுது. அதனால் நான் எதையும் இனிமேல் மாற்றிக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எனக்கு சரியாக வரல அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் விடுங்கப்பா, நம்ம அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒரு சில விஷயங்களை பேசிக்கணும் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அதில் நம்ம என்ன விஷயத்த கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு இதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி விட்டுடுங்க, அதுக்கு மேலே நம்ம எதையும் அவங்கக்கிட்ட பேச வேண்டாம். போக போக எல்லாம் சரியாயிடும். இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், இதெல்லாம் சரி வராது. இதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயங்களையோ இல்லை பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்களையோ நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும். அதுக்கு மேலே யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் நம்ம உதவி கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அப்பா ஃபோன் பண்ணார். இது மாதிரி என்னாச்சு? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, ஏம்மா அப்படி மறைக்கிற, என்னாச்சுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் மறைக்கிறீங்க பண்ணுறதெல்லாம் சரிதான். நம்மளுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையானத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நம்ம காசு கொடுத்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எது இப்போ தேவையோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணோனாலே நம்ம ஓரளவு எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிறத நம்ம வேறு விஷயத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சா மட்டும்தான் பண்ண முடியும், செய்ய முடியும். அதுக்கு இடையில நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி தானே ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக உங்களுக்கு அதில் புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் நீங்கள் இது பண்ண முடியும். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப யாருமே செய்யறதுக்கு தயாராக இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம அதை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்குறது தான் நல்லது அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. நம்ம சொன்னோன்னா சரியாக வராது. சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுக்கு இடையில நம்மளுக்கு எல்லாமே சரியாகுதா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். எங்களுக்கு எல்லாமே முயற்சி பண்ணால் கிடைக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிற விஷயந்தான். ஆனால் அதுக்கு இடையில நம்மளுக்கு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க பண்ணுறாங்கன்ட்டு நம்ம தான் நினைக்கிறோமே தவிர, அதுக்கு அடுத்தது எதையும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. போக போக அவங்களுக்கே அது புரியும். புரியிற நேரத்தில் அவங்களே பார்த்துக்குவாங்க. நம்ம அதுக்கு மேலே யாரையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னா, சரி சரி அதெல்லாம் விடுங்க. நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வேண்டிய இதெல்லாம் கிடையாது. போக போக நம்ம பார்த்துக்குவோம், பண்ணுவோம். முடிஞ்ச விஷயத்த நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இதுக்கு மேலே நம்ம அவங்களுக்காக நம்ம எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம், பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் சரியாக வராது.